கைஸ், இன்னைக்கு நம்ம பெட் ஷாப் போயிருக்கோம். இதில் வந்து இதான் ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்க போகிறோம். இதில் வந்து என்ன தெரியுமா கைஸ் இருக்குது சொல்கிறேன். இதில் வந்து நம்மளோட எங்கள் அப்பாவுக்கு ஃபேவரட்டான கோல்டு ஃபிஷ் பொறுமையாக அப்படியே ஒரு என்ன கோல்டு ஃபிஷ் தெரியுமா கைஸ்? ரெட் கேப். அப்படியே பொறுமையாக வாட்டரை ஏற்றணும். வாட்டர் லெவல் போட்டு பொறுங்க பிடிச்சி காமிக்கிறேன். கோல்டு ஃபிஷ்னால் பிடிக்கிறது யூஸ் பார்த்தீங்களா? ரெட் கேப் கோல்டு ஃபிஷ். இர்றா ஆக்சிஜன் மோட்டர் இப்போ போட்டுருவேன். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு காக்டெயில் ஒன்று வாங்கியிருக்கோம். போ எங்கள் அப்பாவோட பர்சனல் ஃபேவரெட் தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது இது ஒன்றாமா. ஏன்னு கேட்டால் கொஞ்சோண்டு ஒயிட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த தண்ணி அப்படியே உள்ள ஆட் பண்ணிடலாம். செடி வந்து இதுக்கு வரக்கூடாது. இதை தூக்கி அந்த டப்பில் போட்டுடலாம். அந்த டப்பில் ஃபிஷ் இருக்குது, டோன்ட் வரி. இங்கே பாருங்களேன், என்னது இது? ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. என்னதுன்னு தெரில. தூக்கி போட்டுறோம். தூக்கி போட்டுட்டு அம்மாடி பிளேடு இங்கே பிளேடு இங்கே இருக்கு. இதில் வச்சிருந்த மீன் என்ன பண்ணான்னு கேட்டால் அது 3 நாளுக்கு அடுத்தது அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இதையும் அங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப ரொம்ப விரும்புவேன் கேஸ் இதெல்லாம். ஃபோக்கஸ் மட்டும்தான் கேஸ் இந்த கேமராவில் இல்லை. ரைட்டாக நீங்கள் ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு கப்பி சொல்லிடலாம். என்னோட பர்சனல் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கப்பி கைஸ். பாருங்க, இருங்க உங்களுக்கு நான் ஒழுங்காக காமிக்கிறேன். இதுதான் ஆரஞ்சு கப்பி. ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான கப்பின்னா இது ஒன்று. அதுக்கப்புறம் கீழே அது என்னடா இன்னொரு குட்டி பாக்கெட்டுன்னு பாருங்க. நல்லா இருங்க. இனி மோட்ரு போட்டு விட்டுறலாம். இங்கே ஐயோ சாரி, இங்கே ஆன் ஆகலை. மோட்ரு ஆகலை. ஓகே. இதையும் நம்ம கை விட்டு தான் பிடிச்சி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஆரஞ்சு ஆல்ரெடி என்கிட்ட 2 ஃபீமேல் ஒரு ஆமாம் ஃபீமேல் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஆரஞ்சு ஃபீமேல். இது வந்து ஃபுல் ஆரஞ்சு மை ஃபேவரட். ஆமாம்மா குதிச்சிருச்சு அதுவே. சரி விட்டுருங்க.
போன கீழே தொட்டிக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டுறாதவா போடுவேன். ஆமாம் அறுது கெட்டவனே இருமா இருமா மாமா போமா. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபேவரட் பிளாக் ஸ்ட்ரிம்ப் இருக்குது. ஒரு வாரத்தில் ஃபாக்ஸ் டெயில் போட்டு விட்றலாம் ஸ்ட்ரிம்ப்புக்கு. ஆமாங்க, ஹைடிங் ஸ்பேஸ் பண்ணால் தான் ப்ரீட் ஆகும்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு ஹைடிங் ஸ்பேஸ் உருவாக்கணும். ஸோ ஓகே, ஸோ பாருங்கள், இதான் என்னோடய செகண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்